ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம். ஆனா அந்த வீட்டுக்காரர் சாதாரணமானவர் அல்ல. ஒரு நாள் அவருடைய மொபைலில் ஒரு மெசேஜ் வருகிறது. அது மின்சார கட்டணம். மெசேஜை திறந்து பார்த்தவுடன் அவர் வாய் தானாகவே சொன்னது, அஸ்தக்ஃபிருல்லாஹ், கரண்ட் பில் இவ்வளவு அதிகமா வந்திருக்கிறது. இவ்வளவு லைட் நம்ம வீட்டில் எப்போ எரிஞ்சது? உடனே மனைவியை கூப்பிடுகிறார். ஏய், வீட்டை பூட்டிக்கிட்டு இருங்க, நான் போய் பில்லை கட்டிட்டு வாரேன். அவர் கிளம்புகிறார். சிறிது தூரம் போனதும் அவர் திடீரென நிற்கிறார். அல்லாவே! மீண்டும் தனது வீட்டுக்கு ஓடி வந்து கதவை தட்டுகிறார். மனைவி வந்து கதவை திறக்க முற்படும் போது இவர் கூறுகிறார், கதவை திறக்காதே, சாவி தேய்ந்து போய்விடும். கதவை திறக்காமலே நான் சொல்வதை மட்டும் கேள். மனைவி சொல்கிறாள், என்னங்க இப்போ? நான் பாத்ரூம் லைட் ஓப்பன் பண்ணாம வந்துட்டேன், அதை ஓப்பன் பண்ணிடுங்க என்றார் இவர். அதை நான் அப்பவே ஓப்பன் பண்ணிட்டேங்க என்றாள் மனைவி. மீண்டும் இவர் புறப்படுகிறார். பாதி தூரம்தான் போயிருப்பார். திரும்ப ஓடி வருகிறார். கதவை தட்டுகிறார். கதவை திறக்காதே, நான் சொல்றதை மட்டும் கேள். சரி, சொல்லுங்க என்றாள் மனைவி. ஹால் லைட்டை ஓப்பன் பண்ண மறந்துட்டேன், அதை ஓப்பன் பண்ணிடு. ஐயோ, அதை நான் அப்பவே ஓப்பன் பண்ணிட்டேங்க என்றாள் மனைவி. மீண்டும் திரும்ப போகிறார் இவர். கொஞ்ச தூரம்தான் போயிருப்பார். மீண்டும் ஓட்டமும் நடையுமாக வந்து கதவை தட்டுகிறார். கதவை திறக்காதே, நான் சொல்றதை மட்டும் கேள் என்கிறார். இப்ப எதுக்கு மருக வந்தீங்க என்கிறாள் மனைவி. பேன் சுத்துறதா, அதை ஓப்பன் பண்ணிடு என்கிறார் இவர். அதை நான் அப்ப ஓப்பன் பண்ணிட்டேங்க என்கிறார் மனைவி. மீண்டும் திரும்ப போகிறார். கொஞ்ச தூரம்தான் போயிருப்பார். மீண்டும் ஓட்டமும் நடையுமாக வந்து கதவை தட்டுகிறார். கதவை திறக்காதே, நான் சொல்றதை மட்டும் கேள் என்கிறார். இப்ப என்னங்க ஆச்சு என்று கேட்கிறார் மனைவி. இல்ல, குசினி லைட்டை ஓப்பன் பண்ணிடு என்கிறார் இவர். அதெல்லாம் நான் அப்பவே ஓப்பன் பண்ணிட்டேன், நீங்க போய் பில்லை கட்டிட்டு வாங்க என்கிறார் மனைவி. மீண்டும் இவர் திரும்பி போகிறார். மறுபடி கொஞ்சம் தூரம் போனவுடன் திரும்பி ஓட்டமும் நடையுமாக வந்து கதவை தட்டுகிறார். கதவை திறக்காதே, நான் சொல்றதை மட்டும் கேள் என்கிறார் இவர். இப்ப என்னங்க ஆச்சு, மறுபடி வந்தீங்க என்கிறாள் மனைவி. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிட்டியா என்று இவர் கேட்க, அதை ஓப்பன் பண்ணினா அதுக்குள்ள இருக்கிற சாமான் எல்லாத்தையும் வீசணும், பரவாயில்லையா என்று மனைவி கேட்கிறாள். இவர் பதற்றத்துடன், வேண்டாம் வேண்டாம், அப்ப அதை ஓப்பன் பண்ணாமலேயே வைங்க என்று சொல்கிறார். இப்போ மனைவி கோபத்தை அடக்க முடியாமல் கேட்கிறார், இத்தனை தடவை போய் போய் வாரீங்களே, இவ்வளவு பார்க்கிற உங்களுக்கு உங்களோட செருப்பு தேய்கிறது தெரியாதா? அதை கேட்டவுடன் அவர் ஸ்டைலாக சிரித்துவிட்டு, நான் என்ன உன்ன மாதிரி லூசா? செருப்பு தேயாம இருக்கத்தான் நான் அதை அப்பவே கலட்டி கக்கத்துல வச்சுக்கிட்டேன் என்று சொன்னதும் மனைவி அதிர்ச்சி அடைந்து கதவை திறந்து பார்த்தால் அவர் தமது இரு செருப்பையும் கலட்டி கக்கத்தில் வைத்து கொண்டு இருக்கிறாள். இந்த காட்சியை கண்டவுடன் மனைவி, ஏண்ட அல்லாவே என்று தலையில் கையை வைத்து கொண்டு தரையில் உட்கார்ந்து வாய் விட்டு சிரிக்கிறாள்.